Hey all, welcome back to the new video and நீங்கள் நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் ரொட்டீன், ப்ரோட்டீன் ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறேன். எனக்கு வந்து நிறைய ஹேர் ஃபால்ஸ் இருக்காது, ஏன்னே தெரியல. ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் ஃபால்ஸ் இருக்கும் போல், எனக்கு தெரியல. ஸோ வந்து நான் இப்போ தான் அது கொஞ்ச நாளாக வந்து அது வந்து பார்த்துட்டு வரேன். எனக்கு வந்து ஹேர் ஃபால்ஸ் வந்து நிறைய இருக்குன்ற மாதிரி. ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் ஹேர் கேரில் வந்து நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு நல்லா திக்காக இருந்தது ஹேரு. அது கொஞ்சம் கொஞ்சமாக போக சொல்ல ரொம்ப மனசே வலிக்குது. என்னடா இது, ஹேர் வந்து ஃபால் ஆகிட்டே இருக்கே, ரொம்ப ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் கொஞ்சம் ஹேர் கேர் வந்து நிறைய எடுக்கலான்ட்டு அண்ட் இன்னைக்கு நான் வந்து ஹேர் கேர் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால அது ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் இது வந்து ஏற்கனவே ஒரு தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணோடனே கொஞ்சம் ஒரு பேபி ஹேர்ஸ்லாம் கொஞ்சம் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணாதானே அதோட இது தெரியும். ஸோ அதனால் வந்து இப்போ நான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கும் நான் வந்து அதே ஹேர் கேர் தான் பண்ண போகிறேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்றது நான் வந்து ஷார்ட்ஸ்லேயும் சொல்கிறேன். ஷார்ட்ஸில் வந்து அவங்க போட்டிருந்த வீடியோஸை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி நான் போடுறேன். ஸோ மறக்காமல் வந்து ஷார்ட்ஸ்லாம் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்கெல்லாம் போயிட்டு என்னோடய ஷார்ட்ஸை பாருங்கள். ஷார்ட்ஸில் கொஞ்சம் டிப்ஸ்லாம் நான் வந்து கொடுக்குறேன். அதுலேயுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து அதனால் ஷார்ட்ஸை பாருங்கள், வீடியோஸை பாருங்கள். ஸோ அது ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகணும்னா நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ ஒரு வீடியோ வந்து நல்ல ரீச்சாக இருந்துச்சு. தேங்க்ஸ், நீங்கள் எல்லோரும் பார்த்ததுனால தான் அந்த வீடியோ நல்லா ரீச் ஆச்சு. ஸோ அதே மாதிரி வந்து எல்லா வீடியோஸும் பார்த்து எனக்கு வந்து நல்லா ரீச் வந்து வர மாதிரி கொடுங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்து அதனால நான் வந்து நேற்று நைட்டே வந்து ஒரு ஹேர் ஆயில், ஆக்சுவலாக வந்து வெயிட் 1 minute. ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து என்னுடைய அக்கா தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நான் வந்து இந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நல்லா இருக்குது இந்த ஹேர் ஆயில். எனக்கு யூஸ் பண்ண சொல்ல இதில் மொத்தமாக ஒரு 15 இன்க்ரீடியன்ட்ஸ் ஏதோ சம்திங் போட்டு அதை வந்து கிரைண்ட் பண்ணி அது காய வச்சு அதை வந்து இது உள்ளே போட்டு நல்லா பாயில் பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ண ஹேர் ஆயில் இது. ஸோ வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்மெல்லுமே வந்து நல்லா இந்த ஸ்மெல் மாதிரி தான் வரும், லைக் மூலிகை ஸ்மெல் மாதிரி தான் வரும். ஸோ அதனால நான் வந்து அந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஹேர் ஆயில் போட்டு நல்லா கோம் பண்ணி நேற்று நைட்டே நான் வந்து இது பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து நான் ஹேர் பேக் போட போகிறேன். ஸோ எப்போல்லாம் ஹேர் பேக் போடுறோமோ அப்போல்லாம் வந்து ஹேர் ஆயில் வச்சுட்டு 1 நைட் வந்து ஓவர் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பேக் போடணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து சேம் நானுமே எப்போவுமே ஹேர் பேக் போட சொல்ல ஹேர் ஆயில் வச்சுட்டு தான் நான் ஹேர் பேக் போடுவேன். பட் நான் என்ன பண்ணுவேன்னா 1/2 hour முன்னாடி ஹேர் ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேர் பேக் போடுவேன். பட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஓவர் நைட் நம்ம வந்து ஹேர் ஆயில் வச்சுட்டு விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் நேற்று நைட்டே ஹேர் ஆயில் வச்சுட்டேன். ஸோ அதனால தான் மண்டை வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ அது வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. அண்ட் ஹேர் பேக் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். 2 இன்க்ரீடியன்ட் தான். ஒன்று எக் ஒயிட்டு, இன்னொன்று கேர்டு. ஸோ எக் ஒயிட்டும் கேர்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவுமே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து நல்லா ஹேரை வந்து கோம் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டேன். ஸோ வந்து வீடியோ ரொம்ப லாங்காக லென்த்தாக போகுதுன்றதுனால உங்களுக்கு ஸ்டெப்ஸில் அப்படியே பார்க்க சொல்ல கண்டிப்பாக தெரியும். அண்ட் தென் வந்து நான் வந்து ஒரு சைடில் இருக்க ஹேரை வந்து பன் மாதிரி போட்டுக்கிறேன். எதுக்குன்னா டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் தென் வந்து நான் அதை பார்ட்டிஷனாக எடுத்து அப்ளை பண்ணோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணோம். நம்ம ஓவராலாக அப்ளை பண்ணால் ஒரு இடத்துக்கு அப்ளை ஆகாமலும் போகும். அண்ட் அதே மாதிரி வந்து நான் இந்த சைட்லேயும் ரிமூவ் பண்ணி பார்ட்டாக எடுத்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக வந்து நல்லா பன் மாதிரி போடணும். பன் மாதிரி போட்டு விடணும். அப்போ தான் வந்து அது வந்து கரெக்டாக வந்து எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து நான் கோம் பண்ணிக்கிறேன். ஏன்னா கோம் பண்ணோன்னா ஒரு சில இடத்துல இருக்கிறது இல்லாமல் ஒரு சில இடத்துல அப்ளை ஆகாமல் இருக்கும். அந்த கோம் பண்ணால் அது எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை ஆகும்.
அதனால நான் வந்து கோம் பண்ணிக்கிறேன். ஹேர் ஃபால்ஸ் நிறைய இருக்குது, அதை நான் சொல்லியிருந்தேங்க அவங்கக்கிட்ட. அண்ட் தென் வந்து நான் கீழே வந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு இருக்க இதுவை வந்து ஃபுல்லாக ரூட் வரைக்குமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மீதி இருக்கிற எல்லா இதுவும் நம்ம மீதி இருக்க ஹேர்ஸ்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் ஒரு நல்ல டைட்டான பன் வந்து நம்ம போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து இருக்கிற எக்ஸஸ்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கப்பை வந்து நான் காலி பண்ணிட்டேங்க. ஸோ ஹேர் வாஷ் வந்து பண்ணியாச்சு. அண்ட் இப்படி தான் வந்து ஹேர் வந்து இருக்குது, நல்லா சில்கியாக தான் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் நான் போயிட்டு சீரம் அப்ளை பண்ணிடுவேன். ஸோ ஹேரும் நல்லா மெயின்டைன் ஆகுதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் டைம் ஆக்சுவலாக நான் வந்து இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுறது. அண்ட் இன்னும் ஒரு 2 to 3 டைம்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ரிசல்ட் வரும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அண்டு நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வந்து இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் பேபி ஹேர்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வருது. ஸோ அதனால் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அண்டு நல்லா ஸ்ட்ரென்த்தனும் ஆக்கும். ஆஸ் யூஷுவல் எக்கில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்றதுனால. அண்ட் வந்து இது வரைக்கும் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ until then bye bye from மேனகா. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.